ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வெஜிடபிள் பாயா முருங்கைக்காய் சேர்த்து எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துக்கிறேன். அது கொஞ்சம் சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்துட்டேன். இது நல்லா வதங்கின உடனே ஒரு பெரிய சைஸில் உள்ள பெரிய வெங்காயம் நான் எடுத்துக்கிறேன். சின்ன சைஸ்னால் 2 வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். அதை நீல வாக்கில் நைஸாக அரிஞ்சு வச்சுட்டு அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்குனா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். அதுக்கு வேண்டி இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துட்றேன். உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். அப்புறம் இது கொஞ்சம் வதங்க ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போது ஒரு தக்காளியை துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துட்றேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கட்டும். இந்த பக்கம் ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்துக்கிறேன். அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகு சேர்த்துக்கிறேன் நான். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3ஐயும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்க்கணும். தேங்காய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வேறு காய்கறி எதுவும் சேர்க்காதனால கிரேவி வேணும். அதுக்கு வேண்டி நான் தேங்காய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் தேங்காய் ஃப்ரீசரில் இருந்தனால கொஞ்சம் சூடாக உள்ள தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கிறேன். நல்லா அரைச்சி பேஸ்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம பேனில் வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு சேர்க்கணும். நான் அது உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கு கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காவை அதில் சேர்த்துட்றேன். முருங்கைக்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக உள்ளது சேர்த்துக்கிறேன். பசங்களுக்கு கொடுக்குறதுக்குனால கொஞ்சம் பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கிறேன். உங்கள் விருப்பமான சேர்க்கலாம், விருப்பம் இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வேறு நம்ம எந்த மசாலும் சேர்க்க போகிறதில்ல. இப்போது அந்த மிக்ஸி ஜாரை லைட்டாக தண்ணி விட்டு அலசி அதில் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதுக்கு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் மூடி வச்சு ஒரு விசில் போட்டு எடுத்தால் போதும். நமக்கு வெஜிடபிள் பாயா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா முந்திரி பருப்பு சேர்த்ததுனால நம்ம கிரேவி திக்காகவே ஆகிட்டு இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி வச்சு மூடி ஒரு விசில் மட்டும் போட்டு எடுத்தால் போதும். இப்போ மூடி போட்டுறேன். ஒரு விசில் போட்டுடலாம். ஒரு விசில் ப்ரெஷர் போன உடனே நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம பார்க்கும்போது திக்னஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. கிரேவியாக தெரியல. ஸோ நான் எனக்கு கொஞ்சம் கூட கிரேவி வேணுங்கிறனால கொஞ்சம் கொதிக்க வச்ச தண்ணியை அதில் சேர்த்துக்கிறேன். கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்துட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்தளவுக்கு லூஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஏன்னா இது சூடு ஆற ஆற மறுபடியும் ரொம்ப திக்காயிட்டே இருக்கும். இப்போது நமக்கு கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க. ஒரு மினிட் இல்லை 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். இப்போது ரொம்ப டேஸ்டியான வெஜிடபிள் பாயா ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்காய் போட்டு செய்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.